विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. श्री गुरुभ्यो नमः. स्वाराज्य सिद्धि கைவல்ய பிரகரணம் முதல் ஸ்லோகம். இதுக்கு முன்னாடி அத்தியாரோப பிரகரணம், அபவாத பிரகரணம்னு 2 பிரகரணம் முடிந்திருக்கு. இது 3வது பிரகரணம், இதான் கடைசி பிரகரணம். அத்தியாரோப அபவாதாபியாம் நிஷ்பிரபஞ்சம் பிரபஞ்சியதே அப்படின்னு ஒரு நியாயம். பிரபஞ்சத்தோடு சம்பந்தம் இல்லாத நிஷ்பிரபஞ்சமான ஒரு ஸ்வரூபத்தை, ஆத்மஸ்வரூபம் தான் அது, அந்த ஆத்மஸ்வரூபத்தை காண்பிக்கணும்னு சொன்னால் நம்ம எங்க போய் காண்பிக்க முடியும்? அதனால முதல்ல அதுல உள்ள அத்தியாரூபத்தை காண்பித்து அப்புறம் அந்த அத்தியாரூபிதமான விஷயங்களை அபவாதம் பண்ணி ஒவ்வொன்னா அது இல்லைன்னு எடுத்து, அப்ப எடுத்தா ஏதோ ஒன்று மிஞ்சுமே, அதை நம்ம இதுதான் நிஷ்பிரபஞ்சமான ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு காமிக்கிறது அப்படின்னு இது ஒரு பிரக்கிரியை. நிர்குணமான தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை புரிய வைக்கிறதுக்கு இப்படி ஒரு பிரக்கிரியை கொடுத்துருக்கான். ஏன்னா சகுணமா ஒருத்தனை நம்ம நேரடியா பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறது நம்ம இந்த பிரக்கிரியை தான் அங்க உபயோகப்படுத்தும்படியா இருக்கும். ஒரு விசிஷ்டமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த விசேஷணங்கள் இல்லாத அவனுடைய சுத்த ஸ்வரூபத்தை காண்பி அப்படின்னு சொன்னால் வேற இன்னொருத்தனை காமிக்க முடியாது. இவனைத்தான் காமிக்கணும். சுத்த தேவத்தனை காமின்னு சொன்னா இவன்கிட்ட எந்த விசேஷணங்கள் சேர்த்திருக்கோ அந்த சேர்த்திருக்கிற விசேஷணத்தெல்லாம் அபவாதம் பண்ணினா இவனே தான் சுத்த தேவதத்தை. அந்த ரீதியில அத்தியாரோபம் பண்ணப்பட்ட அத்தியாரோபிதமான தர்மங்களோடு தெரியக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபமே அத்தியாரோபிக்கப்பட்ட அந்த தர்மங்கள் எல்லாத்தையும் அபவாதம் பண்ணி விட்டால் அப்ப என்னவா இருக்கும்? அதுதான் நிஷ்பிரபஞ்சமாக இருக்கக்கூடிய ஸ்வரூபம். அதனால 2 பிரகரணத்தை முடிச்சுட்டு இப்ப நிஷ்பிரபஞ்சமான ஸ்வரூப போதம் சொல்லிட்டார். கடைசியில அகண்டார்த்ததியில விஷயம் வந்ததே, அதுல நிஷ்பிரபஞ்சமான ஸ்வரூபத்தை சொல்லிட்டார். அதனுடைய பலமான கைவல்யம் இருக்கே, அந்த கைவல்யத்தை இப்ப நிரூபணம் பண்றார். அதோட சேர்த்து ஆரம்பத்துல அந்த சப்தத்தினால வரக்கூடிய இந்த ஞானம் அபரோக்ஷமான ஞானம் அப்படிங்கறத சாதிக்கிறார். அது ஒரு முக்கியமான விஷயம். இதுல முதல் விஷயம் இந்த பிரகரணத்துல சாப்தாபரோக்ஷ சமர்த்தனம். சாப்தாபரோக்ஷ சமர்த்தனம்னா என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப நாம ஒரு கட்டத்தை நாம நேர பாக்குறோம், கண்ணால பாக்குறோம். அப்ப இந்த இடத்துல இந்த பானை இருக்கு, கடவத் பூதலம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போறது. இது பிரத்யக்ஷம். இது கண்ணால பார்த்தாதானே இல்லை, நம்ம கண்ணை மூடிட்டு இருக்கிறவங்க கூட அந்த இடத்துல கையால தொட்டு பார்த்தா அவனுக்கு ஒரு பானை இருக்குங்கிறது தெரிஞ்சு போடும். தொகிந்திரியத்தினாலே அது துவாச்ச பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் பிரத்யக்ஷம். இந்திரியத்தினாலே அந்த பானைய நம்ம அங்க பாக்குறோம் அல்லது தொட்டு பார்க்கிறோம். இது நமக்கு அந்த பானை விஷயத்துல பிரத்யக்ஷமான ஒரு ஞானம். இதே யாரோ ஒருத்தன் சொல்றான் இங்க ஒரு பானை இருக்கு அப்படின்னு சொல்றத நம்ம கேட்கிறோம். அது மூலமாக நமக்கு விஷயம் புரியுறது. அதே பானை தான், அந்த பானை அங்க இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியுது. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? பானை அதே பானை தான். நேரடியா பார்க்கிற பானையும் அவன் சொன்ன பானையும் ஒரே பானை. அது எங்க இருக்குன்னு சொன்னாலும் அந்த இடம் கூட அதே இடம் தான். அப்போ விஷயத்துல ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஆனால் அவன் சொல்லும் போது அந்த பானை இருக்குன்னு தெரிகிறது. அந்த ஞானத்துக்கும் நேரடியாக அந்த பானைய பார்க்கிறோமே அந்த ஞானத்துக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையோ? அது என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா,
நேரடியா பார்க்கும்போது நமக்கு தெரிய வரக்கூடிய அந்த ஞானமானது அபரோக்ஷம். யாரோ சொல்லி கேள்விப்பட்டு தெரிஞ்சுக்கும் போது அதே ஞானம் பரோட்சமாக. ஆக பரோட்சம் அபரோக்ஷம். பொதுவா சப்தத்தினால எந்த விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கிறோமோ அந்த விஷயம் பரோட்சமாக இருக்கும். பரோட்சமான ஞானம் வந்தால் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஆசை வரும், அதை நேரம் பார்த்துட்டு வந்துருவோமே. ஏதோ ஒரு பெரிய ஒரு கோவிலை பத்தி ஒருத்தர் வர்ணிக்கிறார், அந்த உள்ள விசேஷங்கள்லாம் சொல்றார், நம்ம காதால கேட்கிறோம், கேட்டு விஷயம் மனசுக்கு வருது. அப்ப இதெல்லாம் பரோட்சம் தான், பிரத்யட்சம் இல்லை. ஏன் தெரியுமா? இந்த பரோட்சமா இதை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு தடவை போயிட்டு வந்துட்டா தேவையில்லையே, நேர பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அபரோக்ஷ ஞானம் வரணும்னு ஆசை வருதோ இல்லையோ. ஆக பரோட்ச ஞானம் வந்ததுக்கு அப்புறம் அபரோக்ஷ ஞானம் வேணும்னு நம்ம ஆசைப்படுறோம்னா அப்ப அபரோக்ஷ ஞானம் வேற தானே. அதனாலே அபரோக்ஷ ஞானம்ங்கிறது அதுதான் நமக்கு வேணும். கேள்விப்பட்டுட்டோம் ஆத்மாவை பத்தி, வேதாந்தம் இப்படித்தான் சொல்றதுங்கிறது நிறைய கேட்டு கேட்டு கேள்விப்பட்டது. அது நேரடியா நம்ம பார்க்கணுமே, நேரடியா நம்ம அனுபவத்துக்கு வரணுமே அப்படின்னு ஒரு ஆசை வருது. இப்ப இந்த அனுபவம் எதுல இருந்து வரும்? இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நம்ம காதால கேள்விப்பட்டத நேர பார்க்கிறோம்னு சொன்னா கண்ணுங்கிற அந்த சாதனத்தினாலே அதை பார்ப்போம். ஆக நமக்கு இந்திரியத்தினாலே அந்த பிரத்யக்ஷம் வரும். ஆனா ஆத்ம விஷயத்துல அப்படியா? இல்லவே இல்லை. ஏன்னா இந்திரியத்துக்கு அது விஷயம் கிடையாது. அவர் சொன்னதை கேட்டு நான் கண்ணால் இப்படி பாக்குறேன், அப்படி இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா பார்க்க முடியுமா? முடியாது. அதனால என்ன சொல்லணும்? அந்த சப்தமே, வேதாந்த சப்தமே நமக்கு அபரோக்ஷமான ஞானத்தை உண்டு பண்றது அப்படின்னு சாதிக்க வேண்டியது. இந்த அபரோக்ஷ ஞானம் வர்றதுக்கு வேற தனி பிரமாணம் ஒண்ணுமே இல்லை. அந்த சப்த பிரமாணமே தான், வேதாந்த மகா வாக்கியமே தான் பிரமாணம். அதுல இருந்துதான் நமக்கு அபரோக்ஷமான ஞானம் உண்டாகிறது அப்படின்னு ஒரு விசேஷமான சித்தாந்தம் வேற எங்கேயுமே இல்ல, வேற எந்த தரிசனத்திலும் கிடையாது. அத்வைத தரிசனத்துல மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை முதல்ல ஸ்தாபனம் பண்றா. அபரோக்ஷ வஸ்து விஷயேதி சப்தஜாபி அபரோக்ஷதாம் ந விஜஹாத்யகண்டதீஹி நிபுணம் நிஷம்ய தசமஸ்துவமித்யதஹ வசனம் நஹி ஸ்வம் உபலப்துமிச்சதி. அதாவது எந்த வஸ்துவை நாம பார்க்கிறோமோ அந்த வஸ்துவானது தானே அபரோக்ஷமாக இருந்தால் அந்த வஸ்துவை பத்தின அந்த ஞானமானது சப்தத்தினால இருந்தாலும் சரி, பிரத்யட்சமா தான் இருக்கணும் இல்ல, வேற எந்த பிரமாணத்தால இருந்தாலும் சரி, அது அபரோக்ஷமான ஞானமாவே வரும். என்ன சொல்றேன்? இப்ப இந்த அகண்டாக்கார ஆத்ம விஷயமான அகண்டாக்கார ஞானமானது நமக்கு சப்தத்தினால வருது. தத்துவமசி இத்தியாதி மகா வாக்கியம் இந்த ஞானத்துக்கு பிரமாணமாக இருக்கு. நமக்கு அதுல இருந்து இந்த ஞானம் ஏற்படுறது. இந்த ஞானத்து ஏற்படக்கூடிய இந்த ஞானத்துக்கு விஷயமாக இருக்கக்கூடியது என்ன? ஆத்மஸ்வரூபம். அந்த ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்கு? எத் சாட்சாத் அபரோக்ஷாத் பிரம்மா, அது தானே அபரோக்ஷமாக இருக்கு. அப்போ வஸ்து அபரோக்ஷமா இருக்கிறதுனாலே அந்த அபரோக்ஷமான வஸ்து விஷயத்திலே இந்த தத்துவமசிங்கிற வாக்கியத்தினாலே நமக்கு ஏற்படக்கூடிய ஞானம் சப்த பிரமாணத்தினால உண்டாகி இருந்தாலும் கூட ஞானம் அபரோக்ஷமா தான் வருது. சப்த பிரமாணத்தால வந்தா உடனே அந்த ஞானம் பரோட்சமா இருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை, விஷயம் இல்லை. விஷயம் அபரோக்ஷமாயிடுத்துன்னு சொன்னால் அதை பத்தின ஞானம் எந்த பிரமாணத்தினால வந்தாலும் அது அபரோக்ஷமாகவே வரும். இத இங்க நிரூபணம் சொல்றார். அபரோக்ஷ வஸ்து விஷயா இதி சப்தஜாபி அகண்டதீஹி அபரோக்ஷதாம் ந விஜஹாதி. சப்த பிரமாணத்தினாலே வரக்கூடியதாக இருந்தாலும் இந்த அகண்ட ஞானமானது அபரோக்ஷமாகவே வருகிறது, அபரோக்ஷத்துவத்தை விட்டு கொடுப்பதில்லை. ஏன்? இதுக்கு விஷயம் அபரோக்ஷமா இருக்கு. விஷயம் அபரோக்ஷமாக இருக்கிறதுனாலே இந்த ஞானமும் அபரோக்ஷமாகவே ஏற்படுறது, சப்தத்தினால உண்டாகி இருந்தாலும். அதனால தான் சப்தத்தினால அந்த அபரோக்ஷ ஞானம் வந்துடுத்துன்னு சொன்னால் இனிமேல் ஒரு தடவை பிரத்யக்ஷ ஞானத்துக்கு ஆசைப்பட மாட்டான். நான் முன்னாடி சொன்னேனோ இல்லையோ,
பரோட்சமா ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு அப்ப நேர அபரோக்ஷமா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருதுன்னு, அந்த மாதிரி ஆசை வராது. ஏன்னா சப்தத்தினாலேயே அபரோக்ஷமான ஞானம் தான் வந்திருக்கு அப்படிங்கிறதுனாலே. சரி, சப்தத்தினால கேள்விப்பட்ட விஷயம் அபரோக்ஷமாக வருது அப்படிங்கிறத எங்கேயாவது லோகத்துல எங்கேயாவது பார்த்திருக்கோமா அப்படின்னு கேட்டா அதுக்கு உதாரணம் சொல்றார். நிபுணம் நிசம்ய தசமஸ்துவம் இத்யதோ வச்சனம் நஹிஸ்வம் உபலப்தும் இச்சதி. தசமூடர் கதை. 10 பேர் வாத்தியாருடைய ஒரு ஆజ్ఞைய பரிபாலனம் பண்றதுக்காக நதியை தாண்டி போயிருக்கா சிஷ்யர்கள். போனதுக்கு கூட ஒரு சந்தேகம், 10 பேரும் வந்துட்டோமா, ஒரு தடவை கனெக்ட் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு. ஆக எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா 10 பேரும் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டா. ஆனா 9 தான் வருது, 1 குறையுது. ஏன்னா கணக்கு பண்றவன் தன்னை விட்டுட்டு எதிர்த்தாப்புல இருக்கிறவாளை கனெக்ட் பண்றான். அதனால 9 தான் கிடைக்கிறது. 10 பேர் வந்தோமே, ஒரு ஆளை காணுமே அப்படின்னு யோஜனை பண்ணிட்டு இருக்கா. இப்படி இருக்கும்போது வேற எவனோ ஒருத்தன் இந்த கோஷ்டியில சேராதவன் என்ன விஷயம்னு கேட்கும்போது அவன்கிட்ட தன்னுடைய ப்ராப்ளத்தை சொல்றான். 10வது ஆசாமியை காணும் அப்படின்னு. அப்ப அவன் என்ன சொல்றான், நீ எண்ணு பார்க்கலான்னு ஒருத்தனை கூப்பிட்டு என்ன சொல்றான். அவன் எண்ணினான், 9 எண்ணிட்டானா, 9வது ஆள் இவன் தான். 10வது ஆள் வேணுமே, தசமஸ்துவமசி அப்படின்னு விடுறான். நீ எண்றையப்பா, நீதான் அந்த 10வதுவன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் இல்லையா? இப்ப இவன் சப்தத்தால தானே சொன்னான். இப்ப இந்த ஆளு சப்தத்தாலே, ஆமா ஒரு தடவை நான் பார்த்துட்டு விடுறேனே, நான் 10வதுவன் இருக்கேன், நான் 10வது இருக்காரா இல்லையான்னு சந்தேகமா இருந்தது, நீ 10வதுவன் நீதான்னு சொல்ற, அது பரோட்சமாக எனக்கு தெரிஞ்சிருந்தால் அவன் என்ன சொல்லுவான், நான் தான் 10வதுனா ஒரு தடவை நேர பார்த்து விடுறேனே அப்படின்னு நினைப்பான். யாராவது நினைக்கிறானோ நீதான் 10வதுவன் அப்படின்னு அவனுடைய வாக்கியத்தை கேட்டு இவன் புரிஞ்சுக்கும் போது இவனுக்கு வரக்கூடிய அந்த ஞானம் அபரோக்ஷ ஞானமாகவே வருது. ஆகையாலதான் ஒரு தடவை நான் என்ன 10வதுவனை தரிசனம் பண்ணிட்டு வந்துருவோமே அப்படின்னு அவன் கேட்கறது இல்லை. ஏன்னா அது நேர அபரோக்ஷ ஞானமாக இருக்கு. இவன் தன்னை பத்தின ஞானம் இல்லையா, தான்கிறது எப்போதும் தனக்கு அபரோக்ஷமாகத்தானே இருக்கும். ஆக தான் தான் அந்த 10 அப்படின்னு அவருடைய வாக்கியத்தினால புரிஞ்சாலும் கூட அந்த புரிதல்ங்கிறது, அந்த ஞானமானது எப்படி இருக்கு, அபரோக்ஷமான வஸ்துவை விஷயமாக கொண்டிருப்பதாலே அது அபரோக்ஷ ஞானமாக. சப்த பிரமாணத்தால வரக்கூடியது பரோட்சமாகத்தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கப்படாது. சப்த பிரமாணத்தால் அவ சொல்லிதான் தெரிஞ்சது, இதுவரை தெரியவே இல்லை, இவன் 10வதுன்னு மறந்தே போயிட்டான், இவன் எண்ணும் போது கணக்கு பண்ண முடியல. அப்போ சப்த பிரமாணத்தால தெரிந்தாலும் கூட அது அபரோக்ஷமாக வருதுங்கிற காரணத்தினால்தான் இவர் என்ன சொல்றார், இந்த வச்சனத்தை கேட்டுட்டு நஹிஸ்வம் உபலப்தும் இச்சதி. அந்த கோவில் அவ்வளவு வசதியானது அப்படின்னு கேள்விப்பட்டு சப்தத்தால தெரிஞ்சுட்டு அப்புறம் நேரடியா பிரத்யட்சமா பார்க்கணும்னு ஆசை வர்ற மாதிரி 10வது ஒருத்தன் இருக்கான்னு இவன் சொல்லிட்டான், நீதானே சொல்லிட்டான் அப்படின்னு கேட்டுட்டு சரி அவனை ஒரு தடவை பார்த்துட்டா தேவையில்ல அப்படின்னு இவனுக்கு ஆசை வருது. அந்த வார்த்தையாலே அவனுக்கு வரக்கூடிய ஞானமே இவனுக்கு போதுமானதாக இருக்கு. அதுக்கு மேல இன்னொரு தடவை நேர பரோட்ச ஞானம் வேணும் அப்படின்னு அவன் நினைக்கிறது இல்லை. அதுல இருந்து என்ன தெரியுது, சப்தத்தினாலே அங்க வரக்கூடிய ஞானமானது அபரோக்ஷ ஞானமாகவே வருது. அதுக்கு காரணம் என்ன, ஏன்னா விஷயம் தாங்க அப்படி. அந்த விஷயமானது தானா அபரோக்ஷமா இருந்துருக்கு. ஆகையால அப்பேற்பட்ட விஷயத்தை கொண்டு உள்ளதாலே அந்த ஞானம் சப்த பிரமாணத்தால் வரக்கூடியதாக இருந்தாலும் அபரோக்ஷ ஞானமாகவே ஏற்படுகிறது. இது முதல்ல நிரூபணம் பண்ணார். அடுத்த ஸ்லோகம். நச்ச சப்தஜன்யம் அதிமாத்திரத ஸ்வதः ததோபி அபரோக்ஷ வஸ்து பஜதே பரோக்ஷதாம் ந खलु பிரதீப தரணி பிரகாசயோः பிரதிபாசதோஸ்தி விஷயே பிருதக்விதா. இங்க ஒரு கேள்வி கேட்பான், அதுக்கு திருஷ்டாந்தம் கொடுத்து அவன் கேள்விக்கு சமாதானம் சொல்லணும். சில இடத்துல விஷயம் ஒருத்தருக்கு மாத்திரம் அது அபரோக்ஷமாக இருக்கும். அதே விஷயம் சப்தத்தினாலேயோ இன்னொருத்தன் வாயால அதை பத்தி பேசிட்டு இருப்பான், அந்த சப்தத்தால தெரியும். ஒரு லிங்கம்னா அனுமானத்தால தெரியும், இப்படி எல்லாம் கூட இருக்கும்.
விஷயம் மாறுதல் இல்லை. ஆனால் சப்தத்தினால அவன் பார்க்கும்போது அது சாப்தபோதமாக தியானம் வரும். அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்கும் போது அது அனுவித்தியாத்மகமான தியானம்னு சொல்லணும். அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கும். ஒரு உதாரணத்துக்கு அங்க அக்னி இருக்கு. அக்னி இப்ப நிறைய தெரியுது. இவனை பொறுத்தவரையில் இவனுக்கு அந்த நெருப்பு இருக்கிறது நன்னாவே தெரியறது. ஆனா அதே சமயத்துல அங்க புகையும் அவனுக்கு கண்ணுக்கு தெரியுது. புகை தெரிகிறதுன்னு சொன்னால் அந்த புகையை வச்சுட்டு அக்னிய அனுமானம் கூட பண்ணிக்க முடியும் இல்லையா? இவன் சிகாதேஷியால அங்க அந்த புகையை வச்சு அக்னி இருக்கு அப்படிங்கிறத அனுமானத்தாலையும் இந்த இடத்துல தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயத்துல அங்கிருந்து வந்தவன் யாரோ ஒருத்தன் அங்க அக்னி இருக்கு அப்படின்னு வாயால சொல்லிடுறான். வேறு அவன் சொல்றதும் இவனுக்கு புரியுறது. அப்படியானால் அவன் சொல்லக்கூடிய அந்த வாக்கியத்தால கூட அந்த அக்னி இவனுக்கு தெரிகிறது. இப்ப இப்படி இருக்கும்போது இந்த 3 பிரமாணத்தினால தெரியறச்சே அந்த விஷயத்துல ஏதாவது வித்தியாசம் உண்டா பாக்க. விஷயத்துல வித்தியாசம் வருதா வரலையா? 3 பிரமாணங்கள்னால அந்த வஸ்து தெரியக்கூடிய ஞானத்துல வித்தியாசம் இருந்தால், ஞானத்துல உள்ள வித்தியாசம்ங்கிறது விஷயத்துல உள்ள வித்தியாசத்தை பொறுத்துதான் இருக்குங்கிற காரணத்தினாலே இது பரோட்சம் இது அபரோக்ஷம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு ஒரு பேதம் இருக்கும். ஆனால் பேதம் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்ப நம்ம எதை வச்சுக்கணும்? அந்த விஷயத்தை பொறுத்து அந்த ஞானம் பரோட்சம் அபரோக்ஷம்ங்கிறத சொல்லணும். இல்லாட்டா பரோட்சம்னா பரோட்சம், அபரோக்ஷம்னா அபரோக்ஷம், அவ்வளவுதான். அபரோக்ஷமா இருக்கிற வஸ்து பரோட்ச பிரமாணத்தால் தெரிஞ்சாலும் அது அபரோக்ஷமாக இருக்கும். விஷயத்தை பொறுத்தது. இதான் விஷயாதீனம் சொல்றோம். இதுக்கு இவர் சொல்றார், அப்படிதான் சொல்லி ஆகணும். ஏன்னா அபரோக்ஷமான வஸ்து கூட சப்த பிரமாணத்தினால தெரிந்ததுங்கிற ஒரே ஒரு காரணத்தினாலே அது பரோட்சமாகுமா அப்படின்னு கேட்டால் ஆகாது. அபரோக்ஷமாக இருக்கும் வஸ்து சப்த பிரமாணத்தினால தெரியறதே அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினாலே அது பரோட்சம் ஆகாது. ஏன் அப்படி நம்ம யோஜனை பண்ணி பார்க்கணும். ஒரு வஸ்துவை தானே அந்த பிரமாணம் காமிக்கிறது. காமிக்கக்கூடிய பிரமாணமானது வித்தியாசமாக இருந்தாலும், சப்த பிரமாணம் வேற ஒரு அனுமான பிரமாணம், பிரத்யக்ஷ பிரமாணம், இப்படி வித்தியாசமாக இருந்தாலும் அந்த பிரமேயமானது ஒரே மாதிரி தானே இருக்கு, அபரோக்ஷமாக தானே இருக்கு. ஆகையால இது வித்தியாசத்தை அடையாது. இதுக்கு ஒரு நல்ல திருஷ்டாந்தம் என்ன கொடுக்குறாருன்னா, நகலு பிரதீப தரணி பிரகாசயோகோ பிரதிபாசதா அஸ்தி விஷயே பிருதக்விதா. இங்க ஒரு கட்டம் இருக்கு, இருட்டா இருக்கு, விளக்கு ஏற்றி வச்சு பார்த்துட்டான். பார்த்தா அது கட்டம்னு தெரிஞ்சுடுது இல்லையா? இப்ப விளக்கு அது ஒரு பரிமிதமான பிரகாசம். அந்த பிரகாசத்துல பார்க்கும்போது அது பானை அப்படின்னு தெரியுது. மறுநாளைக்கு சூரிய பிரகாசம் வந்துருக்கு, இப்ப பார்த்தாலும் என்ன தெரியுது? பானை அப்படின்னு தெரியுது. இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான விஷயங்கள்னா தெரியலாம். ஆனா பானை தெரிஞ்சதே, அந்த பானையில ஏதாவது வித்தியாசம் உண்டா? சூரிய பிரகாசத்துல பார்த்தாலும் அது பானைதான், தீபத்தினுடைய பிரகாசத்துல பார்த்தாலும் பானைதான். ஆக அந்த பானை வித்தியாசப்படல பிரத்யக்ஷத்துல. ஏன் அப்ப என்னாச்சு? பிரதிபாசத்திலே விஷயத்துல வித்தியாசம் இல்லாத காரணத்தினாலே பிரதீபத்தினால வந்த ஞானமும் பிரதீபத்துக்கும் இந்த சூரிய வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் இல்லைன்னு நான் சொல்லல. அந்த அந்த பிரகாசத்தினால நமக்கு ஏற்படக்கூடிய ஞானத்துல வித்தியாசம் வந்ததான்னு நான் கேட்கிறேன். பிரதீபம் கொண்டு வந்தான், அந்த வெளிச்சத்துல பானை அப்படிங்கறது இவன் பார்க்க முடிஞ்சது, கண்ணால பார்த்தான். கண்ணுங்கிறது ஒரு சாதனம் தானே, அந்த கண்ணால இவனுக்கு பானைங்கிறது பிரத்யக்ஷமா தெரிஞ்சது. மறுநாளைக்கு பிரதீபம் இல்ல, சூரிய பிரகாசம். அந்த சூரிய பிரகாசத்துல கண்ணால பாக்குறான், அவனுக்கு பானைன்னு தெரியுது. இப்ப இவனுக்கு பானைன்னு தெரியறதுக்கு பிரதீப பிரகாசமும் சூரிய பிரகாசமும் இவனுக்கு சாதனமாக இருந்திருக்கு.
அதுல வித்தியாசம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா தானே தெரிஞ்சது, அந்த தெரிஞ்சு ஞானம் அபரோக்ஷமா தானே வந்திருக்கு, அதுல ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அதனாலே அதான் சொல்றார், நகலு பிரதீப தரணி பிரகாசயோகோ. பிரதீப பிரகாசம் ஒண்ணு, தரணினா சூரியன், சூரிய பிரகாசம் ஒண்ணு. இந்த ரெண்டு பிரகாசம் வித்தியாசப்பட்ட பிரகாசமாக இருக்கிற காரணத்தினாலே விஷயத்துல ஒரு பிரதிபாசம் ஏற்படுறது, ஞானம் ஏற்படுறது, அதுல வித்தியாசம் வராது. எந்த பிரகாசத்தால வந்திருக்கு அப்படிங்கிறது விஷயம் இல்லை. விஷயம் எந்த விஷயம் தெரிகிறது அப்படிங்கிறது தான் நம்ம அங்க பார்க்க வேண்டியது. இதனால வித்தியாசம் இல்லை. சில சமயம் பிரகாசத்தினால கூட சில வித்தியாசம் வந்துருமா, தெரியறதுல வித்தியாசமா இருக்குமா. சந்திரனுடைய பிரகாசத்துல நாம ஒரு வஸ்துவை பார்த்தோம்னா அது ஒரு நிமிஷம் தெரியும். அதே சமயத்துல சூரிய பிரகாசத்துல பார்த்தா வேற மாதிரியா கலர்ல வித்தியாசம் தெரியுமா. இப்படி எல்லாம் உண்டுங்க. இப்ப எல்லாம் உதாரணம் சொல்லுவா. இந்த பலாக்கானா இது கொக்கு இருக்கு, அது பறந்து போச்சு சந்திர பிரகாசத்துல ராத்திரியில பறந்து மேல பறந்து போறதா இருந்தால் அப்ப அது நீளமா தெரியுமா சந்திர பிரகாசம். ஆனா அது கலர் வெள்ளைதான். இந்த பிரகாசத்துல அது அப்படி தெரியுது. அப்படின்னா என்னாச்சு, இது அந்த பிரகாசத்தினாலே அப்படி தெரியறதுன்னு சொன்னா அது தோஷ விதையா காரணம் அப்படி தெரியறதுக்கு. இந்த பிரகாசம் பட்டு தெரியறதுங்கிறதுக்காக அது அப்படி தெரியறதுன்னு இல்லை, அங்க தோஷம் இருக்கிறதுனால அந்த மாதிரி தெரியுது. ராத்திரி வேளையில அது நீளமா தெரியும். சவப்பா இருக்கிற வஸ்து இருட்டுல வச்சுட்டு கொஞ்சமா பிரகாசம் போட்டு பார்த்தா சவப்பா தெரியாம வேற கலர்ல தெரியும். இதெல்லாம் பிராந்திக்கு உண்டான தோஷம் இருக்கிறதுனாலேயே தவிர இதை வச்சு நாம தியானம் வித்தியாசப்படுறதுன்னு சொல்ல முடியாது. அதனால பிரதிபாசதா விஷயே பிருதக் விதா நகலு. இந்த பிரதிபாசத்துல பிருதக் விதானா வித்தியாசம் கிடையாது. அப்படியானால் அபரோக்ஷ வஸ்து எதுன்னு முதல்ல தீர்மானம். எது அபரோக்ஷ வஸ்து? அப்பதானே அந்த வஸ்துவை வச்சு நம்ம ஞானம் எந்த பிரமாணத்தால வந்தாலும் அபரோக்ஷம்னு சொல்ல முடியும். அதுக்கு ஒரு லட்சணம் ரொம்ப சுருக்கமாகவும் பெரிய விசாரங்கள்லாம் இல்லாமலும் சுலபமாக இவர் சொல்றார். அபரோக்ஷ வஸ்துங்கிறது என்ன, அது என்னதுன்னு கேட்டா ஒரே ஒரு விஷயம்தான். ஆவரணம் அனாவரணம் அப்படின்னு ரெண்டு. ஆவரணம் எதற்கு உண்டோ அதுல நம்ம ஆவரணத்தை போக்கினாதான் அந்த வஸ்து தெரிய முடியும், சரியா? அனாவரணம் சொல்றச்சே ஆவரணம் இல்லாத சமயத்துல அது தானா தெரியும். இந்த இடத்துல நாம ரெண்டு தினசா சொல்ல வேண்டியிருக்கு. இப்ப கட்டம் அங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒரு ரூம்குள்ள இருக்கு, அத ஒரு ஆவரணம் போட்டு மறைச்சு வச்சிருக்கு. நான் இப்ப கட்டத்தை பார்க்க முடியுமா? முடியாது. உடனே அங்க போய் அவன் ஆவரணத்தை எடுத்து விட்டுறான். இப்ப பார்க்க முடியுமா? போனாதான் பார்க்க முடியும், அது தானா தெரியாது இல்லையா? நான் அங்க போய் பார்த்தாதான் பார்க்க முடியுமே தவிர அவன் அந்த ஆவரணத்தை எடுத்துட்டான் அப்படிங்கிற காரணத்துக்காக அது தானா தெரியுமா? தெரியாது, தானா தெரிய முடியாது. அப்பனா என்னாச்சு, அந்த வஸ்துல தானா அபரோக்ஷமாக கூடிய வஸ்து அபரோக்ஷமான பிரகாசம்னா சைத்தன்யம் சம்பந்தப்படுறதுனால அபரோக்ஷமாக கூடிய வஸ்து அப்படின்னு ரெண்டு விதம் இருக்கு. அப்ப சிக்ஸ்வரூபம் இருக்கு, இதுதான் தானா பிரகாசிக்க கூடியது. ஏன்னா இதுக்கு வேற இன்னொரு ஞானம் வந்தாதான் இது பிரகாசிக்குங்கிறது இல்லை. இது தானா பிரகாசிக்கக்கூடிய ஸ்வதஹா அபரோக்ஷம் வஸ்து சொல்றோம். இதுதான் சாட்சாத் அபரோக்ஷாத்துன்னு சொல்லப்படுறது. மற்ற கடப்பட்டாதி அனாத்ம வஸ்து இருக்கு, அது எப்போ அபரோக்ஷமாகும் கேட்டா அனாவிருத்தமான சைத்தன்ய தாதாத்மியம் வரச்சே, ஆவரணம் இல்லாத பிரகாசிக்கக்கூடிய அந்த சைத்தன்யத்துடைய தாதாத்மியம் ஏற்படும் போது அந்த வஸ்துவும் அபரோக்ஷமாயிடும். நான் இப்ப ரெண்டையும் அபரோக்ஷங்கிறது நான் வித்தியாசப்படுத்தல. இது தானா அபரோக்ஷமா இருக்கு, அது அபரோக்ஷமான சைத்தன்யத்தோடு சம்பந்தப்படும் போது அது அபரோக்ஷமாகிறது. அபரோக்ஷம் தான் ரெண்டுலயும் அபரோக்ஷத்துல வித்தியாசம். அப்படி இருக்கும் போது
இந்த ரெண்டு அபரோக்ஷ விஷயத்துல வரக்கூடிய ஞானமும் நமக்கு என்னவா இருக்கும்? அபரோக்ஷ ஞானம். இவ்வளவுதான் வித்தியாசம். இது தானா அபரோக்ஷம், அது அந்த அபரோக்ஷமான சைத்தன்யம் பட்டு அபரோக்ஷமா இருக்கு. மற்றது இதான் வித்தியாசம். ஆனா ரெண்டு விஷயத்தையும் நமக்கு ஏற்படக்கூடிய ஞானமானது அபரோக்ஷ ஞானம். கடமும் நேரடியா கண்ணால பார்த்துட்டே இருக்கு, கண்ணால பார்த்துட்டே இருக்கல அந்த கடத்தை. ஏத்தாப்புல ஒருத்தன் வந்து சொல்லிவிடுறான், இதோ ஒரு கட்டம் அங்க இருக்கு அப்படின்னு. அது உங்களுக்கு காதல விழுது. அது புரியுமா புரியாத அவன் சொல்றது? அவன் சொன்னதுக்காக இந்த கட்டம் உங்களுக்கு பரோட்சமாயிடுமா? ஆகாது. ஏன்னா அபரோக்ஷமாக இருக்கும் நிலையிலே அந்த கடத்தை பத்தின ஞானம் எந்த பிரமாணத்தால ஏற்பட்டாலும் அது அபரோக்ஷமாகத்தான் இருக்கும். இது மூலமாக நமக்கு சித்தமாகிறது. அதே மாதிரி ஆத்மஸ்வரூபம் தானாக அபரோக்ஷமானத்தினாலே அதனுடைய ஞானம் நமக்கு தத்துவமசி சப்த பிரமாணத்தால ஏற்பட்டாலும் கூட அபரோக்ஷ ஞானமாகவே வரும், பரோட்சமாகாது. இதுதான் இங்க உள்ள விஷயம். அது இந்த எந்த பிரமாணத்தால வந்ததுங்கிறது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஞானத்துல வித்தியாசம் வராது. இந்த இடத்துல மூணாவது ஸ்லோகம். அபரோக்ஷ வஸ்து விஷயா பரோக்ஷதீஹி நச மானபாவம் உபகந்தும் அர்ஹதி ஸ்வதஏவ சஸ்வதவபாதம் ஆத்மனஹ குஷலோபி ந ஸ்வமபி ஊஹித்தும் க்ஷமஹ. இங்க எப்போ தப்பாயிடும்னு சொன்னா, தானாக அபரோக்ஷமாக கூடிய, தானாகவோ வேற ஒரு அபரோக்ஷ சைச்சித் சம்பந்தத்தினாலேயோ அபரோக்ஷமாக இருக்கும் ஒரு வஸ்துவின் ஞானமானது நமக்கு பரோட்சமாக தெரிந்தால், பரோட்சமா இருக்கே இதோ கேள்விப்படுறோம் ஆனா எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் அப்போ அது பிரமாணமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். அபரோக்ஷ வஸ்து விஷயா பரோக்ஷதீஹி, அபரோக்ஷ வஸ்து, ஆனா இவனுக்கு அதை பத்தின பரோட்ச ஞானம் தான் வருது அப்படின்னு சொன்னால் அது பிரமாணமே இல்லை. ஏன்னா அபரோக்ஷம், அது அபரோக்ஷமா இருக்கு, ஆனா இவனுக்கு பரோட்சமா தெரியுது. எப்ப பிரமாணம் இல்லைன்னு சொல்லலாம்? இங்க எழுத்தா போல ஒரு வஸ்து இருக்கு, கண்ணுக்கு தெரியக்கூடிய நிலையில இருக்கு, எனக்கு அது இருக்கா இல்லையாங்கிறது தெரியல, ஆனா இன்னொருத்தன் சொல்றான் இருக்குன்னு. அப்ப எனக்கு வரக்கூடிய ஞானம் என்னவா இருக்கும்? சரியா இருக்கும். ஆனா அபரோக்ஷமாகவே தெரிஞ்சுட்டு இருக்கிற வஸ்துவை பார்த்து எனக்கு ஏதோ கேள்விப்படுறேன் இருக்கு அப்படின்னு சொன்னேன்னா அது என்னவா இருக்கும்? அது பரோட்ச ஞானம். அந்த விஷயத்துல தப்பானது, அது சரியான ஞானம் ஆகாது. ஸ்வதஏவ சஸ்வத் அவபாதம் ஆத்மனஹ குஷலோபி ந ஸ்வமபி கூஹித்தும் க்ஷமஹ. இது ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். தனக்கு, ஆத்மனஹான தனக்கு தானே, ஸ்வதஹ வேற எந்த ஒரு சகாயமும் இல்லாமல், அவபாதம்னா பிரகாசிக்கக்கூடிய தன்னை, தனக்கு தன்னைன்னு சொல்லிக்கிறார். ஏன்னா என்னுடைய ஆத்மஸ்வரூபம் இன்னொருத்தனுக்கு தெரியாது, அவனுடைய ஆத்மஸ்வரூபம் எனக்கு தெரியாது. ஆத்மா சின்னம்ங்கிற இந்த விவகார நிலையில அவன் என்ன மனசுல வச்சுட்டு இருக்காங்கிறது அவனுக்கு கூட தெரியும், நமக்கு இருக்கிறது அவனுக்கு தெரியாது. ஆனா நமக்கு தெரியறது, நமக்கு இருக்கிறது நமக்கு தெரியாம இருக்க முடியுமோ அப்படின்னு பார்த்தா முடியாது. அதனால ஆத்மனஹா தனக்கு ஸ்வதஹா தானாகவே அபரோக்ஷமாக எப்போதும் அவபாதம், சஸ்வத் அவபாதம், எப்போதும் பிரகாசித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஸ்வரூபமானது எனக்கே அது மறையணும் அப்படின்னு சொன்னால் மறைக்கவே முடியாது. நகஷ்டித் கர்த்தும் அர்ஹதி, எனக்கு என்னுடைய ஆத்மஸ்வரூபம் மறைஞ்சு போகணும், ஒரு ஆவரணம் போடு இது மேல போட்டு மறைக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி மறைக்கிறது? இல்லையா? சாட்சி பாசியத்தை கூட மறைக்க முடியாது. நமக்கு மனசுல வரக்கூடிய ஒரு எண்ணம் மனசுல அந்த வஸ்து இருக்கு தெரிகிறது, சுகமோ துக்கமோ ஏதோ ஒண்ணு தெரிகிறது, இது எதையாவது போட்டு மறைச்சுட்டா தேவையில்லை, இது தெரிய வேண்டாமே அப்படின்னு சொல்லி எதையாவது போட்டு மறைக்க முடியுமோ? முடியவே முடியாது. ஒரு சமயம் அது மறைஞ்சா இல்லைன்னு ஆயிடும். மனசுல வரக்கூடிய ஒரு துக்கம் எனக்கு இப்ப தெரியல, நான் மறைச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா மறைச்சு அது இருக்குன்னு அர்த்தம் இல்லை, அது போயிடுச்சு அதனாலதான் தெரியல அப்படின்னு வச்சுக்கணும்.
அப்ப அந்த திருஷ்டியில பார்த்தோம்னா தானாக பிரகாசிக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்தை நம்மளால மறைக்க முடியாது. தனக்கு தானா பிரகாசிக்கக்கூடிய தன்னை நான் மறைச்சுடுறேன் அப்படின்னு சொன்னா சுத்தமா மறைக்க முடியாது. அது பிரகாசிட்டே இருக்க வேண்டியதுதான். எனக்கு ஆத்மஸ்வரூபம் பிரகாசிக்காம இருக்கணும்னு ஒரு ஆசை அப்படின்னு சொன்னா ஒண்ணும் பண்ண முடியாது, பிரகாசிச்சே தீரும். அதனாலே தன்னுடைய ஆத்மஸ்வரூபமாக அந்த தத்துவமசி வாக்கியார்த்தம் இருக்கிறபடியாலே இவனுக்கு அது தானாகவே அபரோக்ஷமாகத்தான் இருந்தாகணும். அதனால அது தெரியும் போது பரோட்சமாக தெரிஞ்சிக்க முடியாது. பரோட்சமா வந்தா இவன் ஏதோ தப்பு தவிர ஏதோ கோணாமனான்னு புரிஞ்சுட்டு இருக்காங்க அர்த்தமாகும். பரோட்சம் ஆகாது, தன்னை தானே மறைச்சிக்க முடியாது. இதுதான் அங்க சொல்றார். ஸ்வதேவ சஸ்வத் அவபாதம் ஆத்மனஹா குஷலோபி நஸ்வம் அப்படி ஊகித்தும் க்ஷமஹா. மறைக்கவே முடியாது. மறைக்க முடியாதுங்கிறது மாத்திரம் இல்ல, மாத்தி புரிஞ்சுக்கிறதும் கஷ்டம்தான், முடியவே முடியாது. அதான் அபிசப்தாத் விப்ரகர்ஷயித்தும், அதாவது பக்கத்துல என்னுடைய ஆத்மஸ்வரூபம் இருக்கு, இதை கொஞ்சம் தள்ளி வச்சு விடலாமே, இதுல நான் கொஞ்சம் விலகி போயிட்டா தேவையில்லையே, எங்க போறது, போகவே முடியாது இல்லையா. இந்த ஆத்மஸ்வரூபத்தை விட்டு நான் தனியா போறேன் அப்படின்னா பண்ண முடியாது. அதே மாதிரி யத்னத்தோப்பி உபாய சகஸ்திரைஹி பிரயத்தமானோப்பி லட்சமஹா, நீ 1000 உபாயம் பண்ணாலும் இந்த ஆத்மஸ்வரூபத்தை விட்டு நான் தூரத்தை தள்ளி போயிடுறேன்னு போகவே முடியாது. அதை கொஞ்சம் மறைச்சு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா மறைச்சு வச்சுக்க முடியாது. தனக்கு மறைச்சு வச்சுக்கணும், இன்னொருத்தனுக்கு மறைச்சு வச்சு விடலாம். தெரியாதவனுக்கு அவனுக்கு என்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை தெரியாதபடிக்கு மறைச்சு வச்சு விடலாம். எனக்கே என்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை நான் மறைச்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது சாத்தியமே இல்லை. 3 ஸ்லோகம் எடுத்து இதோட வச்சுப்போம்.